இப்போது தக் லைஃப் அப்படின்னு பேர் வைக்கிறதுக்கு பதிலாக பொறுக்கி வாழ்க்கை, குற்றவாளியின் வாழ்க்கை, ஒரு மொள்ள மாறி முடிச்சவுக்கி அவனுடைய வாழ்க்கை அப்படின்னு வைக்கலாம். அப்படி இல்லைன்னா என் வாழ்க்கை, இல்லைப்பா எனக்குள் ஒருவன் என்னை போல் ஒருவன் அப்படின்லாம் படம் வந்திருக்கல, அந்த மாதிரி சொல்கிறேன். நீங்கள் உடனே கமலோட வாழ்க்கையெல்லாம் கேட்காதீங்க. அப்போ தக் லைஃப்னு வைக்கிறதுக்கு பதிலாக என் வாழ்க்கையினாவது வச்சுட்டு போயிருக்கலாம். பொறுக்கி வாழ்க்கை, மொள்ள மாறி வாழ்க்கை அப்படின்னு வச்சு தமிழில் வச்சுட்டு போயிருக்கலாம்ல. ஏன் வந்து இங்கிலீஷ்க்கு போகிறீங்க? அதாவது ஒரு காலத்தில் இந்த பாட்டு மன்றமா பட்டி மன்றமா அதுலலாம் சொல்லுவாங்க, வதனமே சந்திர பிம்பமோ, இதில் எங்கே தமிழ் இருக்குது அப்படின்வாங்க. சரி ரைட்டு, அப்போ சமஸ்கிருதத்தை ஒதுக்கிட்டு டேக் இட் ஈஸி பாலிசின்னு இங்கிலீஷை கொண்டு வந்து சொல்லிக்கிட்டோம். தமிழ் கடைசி வரைக்கும் இல்லை, அன்னைக்கும் இல்லை, இன்னைக்கும் இல்லை, என்னைக்குமே இல்லை. அப்புறம் உங்களுக்கு வந்து தமிழ் மூத்த மொழி அப்படின்னு சொல்லணும்னா எதுக்கு இதெல்லாம் சொல்லி நிற்கிறீங்க நீங்கள்? மூத்த மொழின்னா அதை ஒதுக்கி வச்சுட்டு இப்போ இவர் கன்னடம் வந்து தமிழ்ல இருந்து வந்தது அப்படின்னு சொல்கிறாரு. சரி, அப்போ கன்னடத்தில் பேர் வச்சிருந்தா கூட நான் ஒத்துந்திருப்பேன்ப்பா. ஏன்னா இங்கே அது திராவிட மொழின்னு சொல்கிறாங்க, அவங்க ஏற்றுக்கல. நீங்கள் இந்த மாதிரி கருத்தில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது சரி ரைட்டு, அன்பு தானே, அப்போ அந்த அன்பால் கன்னடத்தில் டைட்டில் வைங்க. உங்களை யாராவது வேணான்னு சொன்னமா? ஏன் ஆங்கிலத்தில் கொண்டு போய் வைக்கிறீங்க? சமஸ்கிருதம் தானே உங்களுக்கு பிடிக்காது, கன்னடம் பிடிக்கும் இல்லை, அப்போ கன்னடத்தில் ஒரு டைட்டில் வச்சுட்டு போங்க. எல்லாம் இங்கிலீஷில், அப்புறம் வந்து தமிழ் வாழ்க தமிழ் வளர்க அந்த போர்டையும் நீங்கள் இங்கிலீஷில் வச்சுருங்க, பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இவரெல்லாம் ஒரு அரசியல்வாதி, இவர் நம்பின்னு இவர் பின்னாடி ஒரு கும்பல் கட்டாயமாக நாட்டுக்கு தேவை. அவர் பின்னாடி போனவங்கெல்லாம் வந்து கண்ணாடியை பார்த்து இனிமே போவியா அப்படின்னு அவங்களே நொந்துக்கணும்.